பிரெக்னன்சிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன், ரொம்ப முக்கியமான ஸ்கேனும் கூட. ஏன்னா பேபி யூட்ரஸ்ல தான் வளருதா, ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சான்னு பார்க்குற ஸ்கேன் இதாங்க. இது எப்போ பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 வீக்ஸ் ஆகும்போது பண்ணுவோம். இந்த ஸ்கேன்ல என்னென்னலாம் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இந்த பேபி யூட்ரஸ்குள்ள தான் வளருதா இல்லை அதை விட்டு வெளியில வளருதான்னு பார்ப்போம். வெளியில வளருதுங்கிறதுக்கு பேரு எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம அந்த பேபியை கண்டினியூ பண்ணணுமா இல்லை டெர்மினேட் பண்ணணுமாங்கிற டெசிஷனே எடுக்க வேண்டியது வரும். நம்பர் 2, சிங்கிளா, ட்வின்ஸா இல்லை மல்டிபிள் பிரெக்னன்சியாங்கிறத பார்ப்போம். நம்பர் 3, ஹார்ட் பீட் வந்துருச்சா, ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்ப்போம். நம்பர் 4, பேபியோட லென்த் எவ்வளோ இருக்கு, அதாவது கிரவுன் ரம்ப் லென்த், CRLன்னு சிம்பிளா சொல்லுவாங்க. அதாவது உங்க பேபியோட உச்சந்தலையில இருந்து இடுப்போட டிப் வரைக்கும் நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த லென்த் உங்களோட லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியடோட டேலி ஆகி வருங்க. இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம டெலிவரி டேட்டை எஸ்டிமேட் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபியூச்சர் செக்அப்ஸ், ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ் இது எல்லாமே இதை பொறுத்து தான் முடிவாகுங்க. 5th வந்து கர்ப்பப்பையிலையோ இல்லை கருமுட்டை பைகள்லையோ ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்ப்போங்க. 6th வந்து சர்விக்கல் லென்த், கர்ப்பப்பை வாய் நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் தான் ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் ஆர் வயபிலிட்டி ஆர் டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஒன்று வயிறு வழியா டிரான்ஸ் அப்டாமினல் ஸ்கேன்னு சொல்லுவோம், இல்லாட்டி அடி வழியா டிரான்ஸ் வெஜினல் ஸ்கேனும் பண்ணுவாங்க. இதை எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஸ்கேன் பண்ண போற டாக்டர் அப்பதே சிச்சுவேஷனை பொறுத்து முடிவு பண்ணிப்பாங்க. இனி என்னென்ன ஸ்கேன்ஸ் பண்ண போறோங்கிறத அடுத்த வர வீடியோஸ்ல பார்க்கலாம்.